உங்கள் பீரோ லாக்கரில் உப்பை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி போட்டு வைங்க. சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு வைங்க. வாசலில் துளசி தொட்டி, கத்தாழை செடி, ஓமவல்லி செடி எல்லாம் வச்சு வளர்த்துனீங்கன்னா துர்சக்திகளை அங்கேயே நிறுத்திடும், வீட்டுக்குள்ளே வரவிடாது. வாசல் நிலவுக்கிட்ட ஆஞ்சநேயர் படம், விநாயகர் படம் ஒட்டி வைக்கலாம். வாஸ்து குற்றம் இருந்தாலும் சரியாகி போகும். இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுக்கோங்க. நான் ஆண்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ கல்லுப்பு போட்டு குளிக்கலாம், பீடையெல்லாம் தீரும். அம்பிகை கோயில் எங்கன இருக்கோ பார்த்து நின்று ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு போங்க, நல்ல காலம் வரும். நன்றி, வணக்கம். உங்கள் செயினில் இவ்வளோ துண்டு இஞ்சியை மாட்டிக்கோங்க. உங்கள் பெட்ரூமில் இவ்வளோ நீளம் காஞ்சி போன இஞ்சியை பீரோ ஷெல்ஃபில் போட்டு வைங்க. இஞ்சி காஞ்சி போச்சுன்னு தூர போடாதீங்க, வீட்டில் மூளை மூளைக்கு போட்டு வைங்க. பீரோ மேலே, ஷெல்ஃபு மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, அலமாரி மேலே எல்லாம் போட்டு போட்டு வைங்க, சண்டை அதிகம் வராது. பூஜை ஷெல்ஃபில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க. நாகதோஷம் தீர நீங்கள் பைரவரை போய் கும்பிடுங்க. தேய்பிரை அஷ்டமி பூஜை வருதுல்ல, அப்போ பைரவரை போய் ஒரு முழம் செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளும் கருடனுமாக இருப்பாங்க, அப்படியே சுற்றிவாங்க, 5 பிரகாரம் சுற்றிவாங்க. கருடனை கும்பிட்டீங்கனாலும் நாகதோஷம் விலகும். அதனால தான் நான் சொல்கிறேன். பைரவருக்கு உடம்பெல்லாம் நாகம் இருக்குது, அதனால் அவரை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் கும்பிடுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாளையும் கருடனையும் சேர்த்து கும்பிட்டீங்கன்னா நாகதோஷம் விலகும். துர்க்க பூஜையும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை 3 to 4, வெள்ளிக்கிழமை 10 to 12 போய் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். செய்யுங்க, தீரும். இதை செய்துக்கிட்டே வாங்க, தோஷங்கள் கழிஞ்சு காரியங்கள் நடக்கும். இல்லை கோயில் அர்ச்சகர்கிட்ட நாகதோஷத்துக்கு என்ன பரிகாரம்னு கேளுங்க. கோயிலில் வச்சு செஞ்சு தருவீங்களா இல்லை வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டு பரிகாரம் செய்யுங்க. நாகதோஷம் இருந்தால் திருமணம் தடைப்படும், பிள்ளைப்பேறு தடைப்படும், வேலை வாய்ப்பு தடைப்படும். அதுக்கு நீங்கள் துர்க்கையே தவறாமல் கும்பிடணும். துர்கா அஷ்டகம் தினமும் கேட்கலாம். பரிகாரம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. நல்ல கொஞ்சம் வயசான அர்ச்சகராக பார்த்து போய் கேளுங்க, அவங்கன்னா பொறுமையாக செய்வாங்க. அநேகமாக கோயில்லையும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு நேரத்தில் நாகதோஷம் கழிக்கலாம். கோயிலில் செஞ்சு தருவீங்களா ஆன்னு கேளுங்க. அந்த நாகதோஷம் செய்துட்டிங்கன்னா காரியங்கள்லாம் விரசல்